சாணி விஜய் மற்றும் அவரது மனைவி மீதும் துணை நடிகை பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்து மிகுந்த மன அழுத்தத்துடன் வீடியோ வெளியிட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவங்க என்கிட்ட முதல்ல சொன்னதும் இப்போ நடக்கிறதும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. 1 to 2 months-ஆக இந்த ப்ராப்ளம் ரொம்ப எஸ்கலேட் ஆகிட்டு இருக்கு. நான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட பேசினேன், நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாருக்கிட்டையும் நான் பேசினேன். எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் எனக்கு என்னோட கண்டிஷனில் தெரியல. எல்லாருமே சொல்கிறாங்க விஜயகுமார் தான் இது ஹெட், அது அவங்கக்கிட்ட சொல்லுங்க, விஜயகுமாருக்கு தான் எல்லாம் தெரியும். இவங்கக்கிட்ட இப்போ கேட்டால் இல்லை ப்ரொடக்ஷன் ஹவுஸில் கேளுங்க, அவங்களுக்கு தான் தெரியும். அதில் பேசும் அந்த பெண், நான் ஜியோ ஹாட்ஸ்டார் தயாரித்து ரிசார்ட் வெப் சீரிஸில் ஸ்ரீநிதி என்ற கேரக்டரில் நடித்துள்ளேன். இதற்காக 1 வருடத்திற்கு கால் ஷீட் வேண்டும் என ஒப்பந்தம் செய்தார்கள். இவர்கள் வெப் சீரிஸுக்கு முன்பு சொன்னதும் இப்போது நடப்பதும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கடந்த 2 மாதங்களா இந்த பிரச்சனை பெரிதாகி கொண்டே செல்கிறது. இது தொடர்பாக நான் தயாரிப்பு நிறுவனத்திடம் பேசினேன். ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை. எல்லாரும் எருமசாணி விஜயகுமார் தான் இந்த வெப் சீரிஸ் தயாரிப்புக்கான தலைமை பொறுப்பில் இருக்கிறார், அவரிடம்தான் பேச வேண்டும் என சொல்கிறார்கள். அவரிடம் போய் கேட்டால் தயாரிப்பு தரப்பை கை காட்டுகிறார். 1 ஆண்டுக்கு ஒப்பந்தம் போட்டுவிட்டு என்னை முடக்கி விட்டார்கள், என்னை மோசடி செய்தார்கள். கடந்த 4 மாதமா எந்த வேலையும் இல்லை. தயாரிப்பு தரப்பிடம் கேட்டால் ஷூட்டிங் இருக்கு, உங்களுக்கு பெரிய கேரக்டர் என்றெல்லாம் சொன்னாங்க. ஆனால் எதுவுமே அது போல நடக்கல. ஹாட் ஸ்டார்ல இன்னொரு ப்ராஜெக்ட்ல நடிக்க என்ன கூப்பிட்டாங்க. ஆனா ரிசார்ட் தயாரிப்பு தரப்புல என்ன போக விடல. எனக்கு இதுல பெரிய கேரக்டர் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு சம்பளம் கூட வரல. நான் கேரளாவுல ஒரு சிறிய கிராமத்துல வளர்ந்த பொண்ணு. எருமசாணி விஜயகுமார் தான் என்ன வெப் சீரிஸ்ல நடிக்க அணுகினார். அவர் நல்ல பிரபலம், நல்ல டீம் என்பதால நான் நடிக்க ஒத்துக்கிட்டேன். நான் கேரளாவுல உள்ள ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவதான். 3 முறை ஆடிஷனுக்காக கேரளாவுல இருந்து இங்க வந்தேன். 90% நீங்க தான் ஹீரோயின் கேரக்டர் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. நான் சம்பளம் வரல அப்படின்னு கேட்டபோது ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஷூட்டிங்கே இல்லாம 1 வருஷம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த நிலையில எனக்கு வலிப்பு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட போது என்னுடைய நண்பர் எனக்காக விஜயகுமார் கிட்ட பணம் கேட்டிருக்காரு. அப்போ அவங்க நடிக்கவே வேணாம், இனிமே வரவே வேண்டாம் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கூட அவர் கேட்கல. நான் இந்த மாதிரி வீடியோ வெளியிட்டா நிச்சயமா என் மீது பெரிய அளவுல குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் என்பது எனக்கு தெரியும். நான் யாரிடம் சென்று முறையிடுவது அப்படின்னு எனக்கு தெரியல. நடிப்பு துறையில இருப்பவங்களுக்கு 7-8 மாதங்கள் வேலை இல்லாம இருக்கிறது ஒன்றும் ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. விஜயகுமாரின் மனைவி நட்சத்திராவும் என்ன அவதூறா பேசுறாங்க. ஒரு பெண்ணா இருந்துகிட்டு அவங்க இப்படி பேசுறாங்க. நான் ஒரு ஷார்ட் பிலிம்ல நடிச்சு போராடி தான் நடிக்கிற வாய்ப்பு பெற்றேன். எல்லாம் தப்பும் என் மேல போடுறாங்க. நீங்க தானே நடிக்க வந்தீங்க என சொல்றாங்க. என்னோட சம்பளத்தை தானே நான் கேட்டேன். பல மாதங்களா என்னை ஏமாற்றி கொண்டே இருக்காங்க. என்னுடைய சூழலை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இப்படி ஏமாற்றுபவர்கள் இருப்பதால் தான் சினிமாவில் போகவே எல்லாரும் பயப்படுறாங்க. என் உடல்நிலை மொத்தமா சிதைந்துருச்சு. இந்த வெப் சீரிஸ குளோபல் வில்லேஜ் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. அவங்கள போல நடிக்க வருபவங்களை மோசமா நடத்தும் நிறுவனத்தை நான் பார்த்ததே கிடையாது. இது போன்ற பிரச்சனை வேறு ஒருவருக்கும் நடக்கக்கூடாது என்றுதான் இந்த வீடியோவை வெளியிடுறேன் அப்படின்னு உடைந்து போய் அந்த வீடியோவை வெளியிட்டிருக்காங்க அந்த நடிகை. ஹலோ ஆல், இட்ஸ் ஆல்மோஸ்ட் 3 o'clock. நான் இந்த டைமில் இப்படி ஒரு வீடியோ போடுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஐம் நாட் அ பர்சன் ஹூ போஸ்ட் வீடியோஸ் லைக் திஸ், பட் ஐ ஹாவ் டு ஸ்பீக் அப். நான் இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனேன். வர வழியில் என்னோடய ஃப்ரெண்டு ரெக்கார்டிங்ஸ் என்னை ஹீ ஷோன் மீ த ரெக்கார்டிங்ஸ். கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கோ, இல்லைன்னா மூடிட்டு இந்த கேரக்டர் பண்ண சொல்லுடா, மை டேஷ். திஸ் வாஸ் த வேர்ட்ஸ் செட் பை நக்ஷத்ரா மூர்த்தி, ஹூ இஸ் அ வைஃப் ஆஃப் விஜயகுமார், எருமசாணி விஜயகுமார். இவங்க சொன்ன வேர்ட்ஸ் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் சொல்கிறேன். ஐ வாஸ் கோயிங் த்ரூ திஸ் ஷிட் ஃபார் ஆல்மோஸ்ட் 7 to 8 months-ஆக நான் இது போயிட்டுருக்கேன். ரிசார்ட்னு சொல்லி ஜியோ ஹாட்ஸ்டார் தமிழில் நான் ஒரு சீரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய கேரக்டர் நேம் ஸ்ரீநிதி. இவங்க என்கிட்ட முதல்ல சொன்னதும் இப்போ நடக்கிறதும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. 1 to 2 months-ஆக இந்த ப்ராப்ளம் ரொம்ப எஸ்கலேட் ஆகிட்டு இருக்கு. நான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட பேசினேன், நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாருக்கிட்டையும் நான் பேசினேன். எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் எனக்கு என்னோட கண்டிஷனில் தெரியல. எல்லாருமே சொல்கிறாங்க விஜயகுமார் தான் இது ஹெட், அது அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், விஜயகுமாருக்கு தான் எல்லாம் தெரியும். இவங்கக்கிட்ட இப்போ கேட்டால் இல்லை ப்ரொடக்ஷன் ஹவுஸில் கேளுங்க, அவங்களுக்கு தான் தெரியும். ஐ டென்ட் ஹாவ் ஒர்க் ஃபார் ஆல்மோஸ்ட் 4 months. இவங்க 1 year அக்ரிமெண்ட் போட்டாங்க. லிட்ரல் லாக் பண்ணாங்க, ஸ்கேம் பண்ணாங்க என்ன. 4 months-ஆக எனக்கு எந்த ஒர்க்கும் இல்லை. நான் இவங்க கிட்ட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அவர் தான் எல்லாமே டீல் பண்ணுவார். அவர்கிட்ட கேட்கும்போது இல்லை
இது லைக் 1 to 15 days நீங்கள் பிளாக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஏதாச்சும் வேறு ஒர்க் வந்தால் நான் இதில் போகலாமான்னு நான் கேட்பேன். அப்போ இல்லை நீங்கள் அதில் போகாதீங்க, அன்றைக்கி நமக்கு கண்டிப்பாக ஷூட் இருக்கும். ஆனால் பார்த்தா ஷூட்டே இருக்காதுங்க. அப்போ அதனால எனக்கு பேமெண்ட்டும் எதுவுமே வரல. நான் வேறு எந்த ஒர்க்கும் நான் வந்து எடுக்கல இவங்கனால. எனக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்லேருந்து வேறொரு பெரிய ஒரு சீரீஸில் இவங்க கூப்பிட்டுருந்தாங்க, வேறொரு டீம் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். கோபி, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கோபி, குளோபல் வில்லேஜஸ் தான் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோட பேர். அவங்கக்கிட்ட நான் கேட்டிருந்தேங்க. அப்போ இவங்க சொன்னாங்க, இல்லை போகாதீங்கம்மா, உங்களுக்காக ஒரு பெரிய ஒரு கேரக்டர் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், ஸ்ரீநிதின்னு சொல்லி ஒரு கேரக்டர், ஒன் ஆஃப் த லீடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. விஜயகுமார் தான் என்னை ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணார் த்ரூ கால். இவரோட ஃபேஸ் வேல்யூ ஓகே, நல்ல டீம், அதனால தான் நான் போனேங்க. I'm coming from a small village in Kerala. And இவங்க சொல்லி I went for audition for almost 3 times from Kerala to Chennai. அப்போ எப்போவுமே என்கிட்ட 90% நீங்கள் தாம்மா, 99% நீங்கள் தாம்மா, இவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஹீரோயின் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்ட் நம்மளுக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு என்ன சொல்கிறது, இஃப் வி ஆர் ட்ரீமிங் ஃபார் சம்திங் வெரி பேட், இப்போ நம்ம என்ன சொன்னாலும் நம்ம நம்பிடுவோம். என்னோட சுச்சுவேஷனில் இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க ஆர்டிஸ்ட்டு, அதுவும் பிகினர்ஸ் ஆன தோஸ் ஹூ ஆர் ட்ரீமர்ஸ், அவங்களை இப்படி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி எனக்கு வந்து ஃபிக்ஸு வந்து நான் விழுந்துட்டேன். நான் அக்கௌண்ட் கேஷியரை நான் கால் பண்ணிவிட்டு எனக்கு வர வேண்டிய பேமெண்ட் ஏன் வரல, ஏன் கட் பண்ணீங்க நான் கேட்கும்போது அவர் எதேதோ சொல்லிட்டு இருந்தார். கண்ணன் தான் இதோட கேஷியர், குளோபல் வில்லேஜஸோட கேஷியர். அவர்கிட்ட கால் பண்ணி நான் கேட்டப்போ இப்படி எதேதோ சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு வர வேண்டிய பேமெண்ட் வரல, நீங்கள் என்னோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் ரொம்ப இது பிரச்சனையில் இருக்குது, உங்களால் எனக்கு ஒர்க் இல்லை, நீங்கள் ஷூட்டும் வைக்க மாட்டேங்கிற, ஷூட் இருந்தால் தானங்க பேமெண்ட் கிடைக்கும், ஷூட்டே இல்லை, ஆனால் 1 year அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஐ வாஸ் ஸ்டார்விங், ஐ டிடன்ட் ஈட் எனிதிங். நான் கால் பண்ணி நான் இவங்க கிட்ட கேட்டேன். அப்போ இவங்க எதேதோ சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு சத்தியமாக எனக்கு எதுவுமே புரியல. என்ன மாதிரி சாதாரணவங்களுக்கு சோஷியல் மீடியா தான் இதில் த்ரூ தான் நான் ஏதாச்சும் சொல்ல முடியும். எனக்கு கேஸு கோர்ட்டு அப்படியெல்லாம் போக முடியாது. பிகாஸ் ஐம் அ நார்மல் பர்சன் who don't have hold, who don't have power, anything. I'm just a dreamer. I have dreams. And this statement is to Nakshatra Murthy, wife of Vijay Kumar from Ermasani. உங்களுக்கு வேணா நீங்கள் கல்யாணம் பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்துக்கோங்க. But I am ambitious. I have aims. I have aspirations. I have wishes. I dare to come into this industry to prove that, okay, outsider can prove things. உங்களுக்கு வேணா நீங்கள் கல்யாணம் பண்ணி நீங்கள் இருந்துக்கோங்க, ஆனால் மற்றவங்கள உங்களை மாதிரின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆல்வேஸ் அ உமன் ஷுட் ஸ்டாண்ட் ஃபார் அ உமன். ஆனால் இங்கே நான் அதை பார்க்கல. இது சொல்லணும்னா இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. ஐ ஹாவ் பீன் ஸ்டாம்ப் ஃபார் ஆல்மோஸ்ட் 7 to 8 months. என்னை எந்த ப்ராஜெக்டும் எடுக்க விடாமல் இவங்க வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க.